மேஷம், ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. எப்பயுமே நாங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமாங்க? எங்க வாழ்க்கையில எப்பதாங்க ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்க எல்லார் மனசுலயுமே இருக்கும். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதம் நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். சூரியன் உங்களுடைய ராசியில இந்த மாதம் உச்சமடைய போறாரு. எந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க பட்ட துயரத்துக்கும் சூரியன் கண் தொடைப்பாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க 111 அப்படின்ற நம்பரை அடிக்கடி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா a time for healing. அதாவது இந்த டைம் பீரியட் எப்படி இருக்க போகுது, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர போறீங்க. உங்களுக்கு நிறைய மன மாற்றங்கள் ஏற்பட போகுது. லைஃப்ல புது புது ஆட்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிசினஸா இருந்தாலும் கரியரா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 111 அப்படின்ற நம்பரை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கமெண்ட்ல 111 அப்படின்றதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டைரக்டா 1-on-1 கான்வர்சேஷனா தாங்க இருக்க போகுது. நீங்க என்கிட்ட டைரக்டா பேசுற மாதிரிதான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, நிச்சயமா நம்ம தீர்வு காணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத நம்ம பாத்திரலாம். இந்த ஏப்ரல் மாதத்துல சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தோட அதிபதி உங்க ராசியை தொடர்பு கொள்றாரு. சூரியன் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அதாவது சுக்கிரன் சூரியனோட காம்பினேஷன் இந்த மாதம் உங்க ராசிக்கு இருக்கு. உங்க ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல இத்தனை நாளா வக்ரமா இருந்த குரு பகவான் இப்போ மார்ச் 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகி இப்போ நேர்கதியில மூவ் பண்ண ஆரம்பிக்க போறாரு. சோ இத்தனை நாள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இழுத்து புடிச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். நீங்க போடுற எஃபர்ட்ஸுக்கான பலன்கள் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம்ங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சக்சஸே கிடைக்கல, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இறுக்கமா இருந்த கூட காலகட்டங்கள் எல்லாமே இப்போ விலகி போய் குரு பகவான் இப்ப நேர்கதியில மிதுன ராசியில கடக்கக்கூடிய காலகட்டமானது ஏற்படுது. அடுத்து ஒரு 2-3 மாதங்கள் கழித்து பாத்தீங்கன்னா அவர் கடக ராசியில உச்சமடைய போறாரு. 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு நிகழ்வானது நடக்க போகுது. இதுல ஒரு சிறப்பம்சம் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இப்ப சூரியன் அமர்ந்தது ஒரே விஷயம்தான். சூரியன் பாத்தீங்கன்னா பலத்தை கொடுக்கக்கூடியவர். மேஷராசிக்கு அவர் தான் யோகாதிபதி. ஸோ அப்போ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஒரு வித புதுமையான ஒரு எனர்ஜி லைஃப்ல நிறைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய எனர்ஜியா தான் இது உங்களை மாத்தும். எவ்வளவு தூரம் நீங்க துவண்டு போய் விட்டுடலாம், இந்த ஒரு விஷயத்த நம்ம ஏன் செய்யணும், கரியரே வாங்கல, இதுக்கு மேல என்னால இதுல ஒன்றும் பண்ணவே முடியலங்க, அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இந்த ஏப்ரல் மாதத்துல ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கும். ராசியில சூரியன் உச்சமா இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. மேஷ ராசிக்கு எப்பயுமே பிரச்சனையா இருக்கிறது இந்த பூர்வீக சொத்துக்கள் தான். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களே கிடைக்கவே கிடைக்காது, தள்ளி தள்ளி போகும். பூர்வீக சொத்துக்களால பிரச்சனை, அப்பாவால பிரச்சனை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மேஷராசியில இருக்கவங்க தந்தையாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி குரு. சோ குருவும் சூரியனும் நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த பூர்வீக சொத்துக்களான விஷயமா இருக்கட்டும், தந்தை ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், நீங்க ஓவர் கம் பண்ணி வர முடியும். மொத்தத்துல இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல சனியோட செவ்வாயோட புதனோட போய் மறைஞ்சிருக்காரே அப்படின்னா வேலையில ஒரு சில உங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வராம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒர்க் லைஃப்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதத்துல நான் பாக்குறேன். மற்றபடியே உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதுனால
ரொம்ப பாசிட்டிவாவே உங்களோட வைப்ரேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாரு. நெகட்டிவிட்டியா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கொண்டு வரவே மாட்டாரு. ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபீல் பண்ண போறீங்க இந்த ஏப்ரல் மாதம். முக்கிய திருப்பமா இந்த ஏப்ரல் மாதம் நம்ம எதை பார்க்கலாம், எந்த கிரகத்தோட சூழ்நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்துல சூரியன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்றாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து சுக்கிரன் வந்து அமையறதுனால இது ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன். உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனை, பிரிவினைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அதுல ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவான மாதம் தான் இந்த மாதம். சுக்கிரன் சூரியன் இணைஞ்சாலே வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயோ நம்மளுக்கு ஏதாவது குடும்ப ரீதியா ஏதாவது தகராறோ பிரச்சனையோ வந்துருமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. பட் ஆக்சுவலா வந்து சூரியன் சுக்கிரன் நினைவு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்தோட அதிபதி ராசியிலே வந்து அமர்றதுனால ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து ஏற்படும். பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட நான் ஏதாவது பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல பெண்களுக்கு வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேன், உங்க மனைவிக்கு வந்து இப்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். உங்களோட மனைவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட லவ்வருக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதம் வந்து இந்த மாதமா வந்து அமையுது. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்திருக்காரு. அவங்களால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லை, அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம், அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும். சூரியனும் உங்க ராசியில இருக்காரு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல செவ்வாய், உங்களோட ராசிநாதன் 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கு. அந்த ஊர்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதியோட சேர்ந்து வந்து இந்த செவ்வாய் இருக்காரு. ஸோ செவ்வாய், சனி, புதன் 3 கிரகங்களோட சேர்க்கை வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவா அமையும். நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் வந்து அமையுது. எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா, எங்களுக்கு அதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்குமா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு இப்போ உங்களுக்கு வக்ர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தான் உங்களுக்கு குரு வந்து வக்ர நிவர்த்தியா இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலமா ஒரு சப்போர்ட்டும் ஒரு கைடன்ஸ், அவங்களால ஒரு நல்ல ஒரு ஆதாயமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களோட இளைய சகோதரர்களால நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும். மொத்தத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முக்கிய திருப்பமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு சில நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு. சூரியனோட சுக்கிரனோட இணைவு வந்து உங்க ராசியை தொடர்பு கொள்றதுனால பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப புதுசா நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட லைஃபுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், கவலையே பட வேண்டாம். யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.